நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சுகானா, சுகானா ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாத. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. சுகானா, ஒரே ஒரு தடவை நான் உன்னை பார்க்கணும். ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை என்னை பார்க்க நீ வருவல்ல சுகானா? சுகானா, சுகானா, நீ இன்னும் லைன்ல தானே இருக்க? ப்ளீஸ் சுகானா, நம்மளோட காதலுக்காக வந்து ஒரே ஒரு தடவை என்ன வந்து பாரு. ப்ளீஸ் சுகானா, ப்ளீஸ். நான் கண்டிப்பா வரேன் சார். நான் வரேன். நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சுஹானா, வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் கால்களுக்கு மணிக்கொலுசு தானிடவா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுகப் பூக்களுக்கு புன்னகை. இல்ல இல்ல இல்ல, நிதானமா பிரிக்கணும். மங்கி
இதுதான் என்கிட்ட ஏற்கனவே இருக்கே. அப்படியா? உன் பொண்ணுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. இவ இப்படியே இருந்தான்னா பெருசானதும் இவ ஆசைகளை நிறைவேற்றுறது முடியவே முடியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் கல்யாணத்தை பத்தி நீங்க எப்படி யோசிக்கலாம்? ஒரு நாள் அவ போயிடுவான்னு நீ அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்க போகுது. நாளைக்கு அவ போக போறா. நம்ம சுகானா நாளைக்கே புகுந்த வீட்டுக்கு போக போறா. என் கண் முன்னாடியே இது நடக்க போகுது. நினைச்சாலும் என்னால அவளை தடுக்க முடியாது. நீ ரொம்ப சரியா சொன்ன. அப்பா, ஏன்பா கவலைப்படுறீங்க? அக்கா இந்த ஊர்ல தானே இருக்க போறாங்க. இல்லம்மா, விஷயம் ஊரை பத்தியோ தெருவை பத்தியோ இல்ல. ஒரு தடவை பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அவ உலகமே முழுசா மாறிடும். அம்மா அப்பாங்கிற உறவெல்லாம் விட்டுட்டு அவ புகுந்த வீட்டை தான் சொந்த வீடா ஏத்துக்கணும். புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இடைவெளி இருந்தாலும் இல்லைனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு தான் பிறந்த வீட்டுக்கு விருந்தாளியா தான் வந்து போவா. டாட், இதுதாம்மா உண்மை. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம சுகானா மனசுல இனிமையான நினைவுகளா மட்டும்தான் இருப்போம். தன்னோட புது உலகத்துல தான் புது உறவுகளோட அவ போயிடுவா. அவங்க எல்லாரையும் புது சொந்தங்களா ஏத்துக்குவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன மாமி, உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லாருமே சாப்பிட்டாச்சா? ஆச்சு. எல்லாரையும் ஹால்லே படுக்க வச்சாச்சு. அபர்ணா அக்காவோட மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில வந்துடுறாங்களாம். அப்புறம் ஜானகியத்தையும் அவங்க பசங்களையும் ஏ ரூம்ல படுக்க வச்சுட்டேன். நிம்மதியா இருக்காங்க. நிஷா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுல? நல்லபடியா முடிஞ்சது. இப்ப எல்லாரும் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு கவலையா இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த அண்ணா இப்பவே ஷூவை உட்காந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இது, இஷான் தூங்கிட்டான்? இவன் தானே என்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டான். இப்ப பாரு, என்னால எழுந்திருக்க முடியாது. அப்பெல்லாம் எழுப்பி விடுங்க இவனை. ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இவனுக்காக நாம எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இவன் என்னடா தூங்குறான். பாவம், அவன் டயர்டா இருப்பான். இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க. என்ன ராதாத்த, இவன் ஏன் டயர்டா இருக்க போறா? அப்படி என்ன வேலை செஞ்சான் இவன்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும். கடவுள் புண்ணியத்தால இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இங்க இருக்கீங்களா? மனுஷன் தூங்குறதுக்கு இந்த வீட்ல இடம் இல்லையே. ஏன்பா, நீ போய் தாத்தா ரூம்ல படுத்து தூங்கலாம்ல? அங்க பெட் கூட போட்டு வச்சிருக்கு. அப்படி என்ன பெருசா வேலை பார்த்தா உனக்கு தூக்கம் வர்றதுக்கு? அதானே. ஏன்னா ராதாத்த எப்படி டான்ஸ் ஆடின பாத்தீங்கல்ல, அப்படி ஆனா டயர்ட் ஆகாதா? நீங்களும் கொஞ்சம் கழுத்தை ஆட்டி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. வாய மூடு. இல்ல இன்னைக்கு இவரை யாரும் வாய மூட சொல்லக்கூடாது. என்ன சூப்பரா டான்ஸ் ஆடினா அப்படியே நாங்க பாம்புதான். பிரபாதட கலக்கிட்ட. போய் மொட்டை மாடல தூங்க போ. இல்லண்ணா,
மொட்டை மாடியில படுத்தா புறாங்கெல்லாம் சேர்ந்தே குறுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். எப்படி தூங்குறது? ஒரு பொட்டு கூட என்னால தூங்கவே முடியாது. பரவாயில்ல, அப்படின்னா வராண்டால போய் படு. இல்ல, ஊர்ல இருந்து வந்திருக்க மாமா இருக்காருல்ல, ஆமா, அவரு ராத்திரி பூரா பம்பு முன்னாடி உட்காந்துட்டு குயின்னு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படி பண்றாரோ? ஆமா, அவருக்கு வயிறு சரியில்லை. அப்படி இருக்கும்போது மனுஷன் தூங்குவானா? சின்ன மாமி, எதுக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி நல்ல நேரத்துல எல்லா உறவுக்காரங்களும் வருவாங்க. ஆமா. ராதாத்த தலை வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுங்க. பாத்தீங்களா சின்ன மாமி, இவனை உங்க மடியில தலை வச்சு படுப்பானா, ஆனா ராதாத்த தான் தலை அமைக்க விடணுமா? அட, இதெல்லாம் வெறும் 2 நாளைக்கு மட்டும்தான். கல்யாணம் மட்டும் ஆகட்டும். பொண்டாட்டி முந்தானையால இப்படி விசிறி விட்டா போதும், ராதா அத்தையோட பேரை கூட மறந்துடுவான். பாத்தீங்களா பாத்தீங்களா, கல்யாணம்னு சொன்ன உடனே ஷாக் அடிச்ச மாதிரி எழுந்துட்டான். ராதாத்த ஜாக்கிரதை, இவன் நம்மள சுத்தமா கண்டுக்க மாட்டான். ராதாத்த, உங்களுக்கு பயங்கர பொறாமையா இருக்குமே. ஏன், நான் எதுக்குப்பா பொறாமப்பட போறேன்? உலகத்துல யாரெல்லாம் இஷான் மேல அன்பா இருக்காங்களோ அவங்க மேல நானும் அன்பா இருப்பேன். நீ வேணா பாரு, அவ என் ஃபேவரட்டா இருப்பா. பொண்டாட்டியோட கதி அதோ கதி தான்டா. இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் சார் தான் செல்லம் போல இருக்கு. எல்லாருக்கும் இவன் தான் ஃபேவரட். இப்ப இவனோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வேற வரப்போற, சுஹானா. பெரியவங்க சொல்லிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. பாத்துக்கோங்க ராதாத்த. ஆனா ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க, சுகானா இந்த வீட்டுக்கு வந்ததும் இவன் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் நீங்க சொல்றது எதையும் கேட்க மாட்டான். அது நம்ம உண்மைதான், சரியா இவன் சொன்னா. பொண்டாட்டி பேச்ச கேட்டுதானே ஆகணும். என் பேச்ச கேட்கலன்னா நான் ஒன்னும் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். என்னோட ஆசையெல்லாம் இவனும் சுகானாவும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சரியா சொன்னேன். இவனும் சுஹானும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். ராதாத்த, இஷா நேத்து ஏதோ உங்ககிட்ட கொடுத்தானே, அதை எங்க கிட்ட காட்டவே இல்லையே. என்னன்னு காட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கிராண்ட் சாரி. ஓ, மாப்பிள்ளை அழைப்புக்கு அதை நான் கட்டிக்குவேன். சாரின்னோட தான் ஞாபகம் வருது. என்ன? அட, ரஜினி என்கிட்ட புடவையை செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னா, நான் இங்க உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கேன். அப்ப சீக்கிரம் கிளம்புங்க. இல்லனா அவ்வளவுதானே. உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன், சரியா? பாத்தீங்களா, நீங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றீங்க. அப்ப இவர் என்ன சொல்லுவீங்க? பொண்டாட்டி தாசன். பாத்தாவது கத்துக்கோங்க. நான் முதல்ல இருந்தே அப்படிதானே. நேத்து ரொம்ப ஜாலியா இருந்ததுல்ல? ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த பிங்க் சாரில எவ்வளவு அழகா இருந்தால. ஆமா, அதோட அந்த சடங்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. யா, ஆனா அவ கொஞ்சம் சோகமா தான் இருந்தா. ஐ நோ. அவ அந்த சிட்டை இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். ஏய், அவன் கிடைக்கிறான். சுஹானாவே சிட்ட மறக்கிறது தான் நல்லது. அவன் ஒரு ஏமாத்துக்காரன். மினி, ஹனி. சார், நீயா எங்க என்ன பண்ற? கைஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். நான் சுகானா கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். அவ போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அவளை எப்படியாவது பார்க்கணும். ஏ, இப்ப மட்டும் ஏன் அவளை பார்க்கணும்னு நினைக்கிற? உன்னோட அந்த புது கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை கழட்டி விட்டுட்டாலே என்ன? நான் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணேன். பட் நான் சுகானாவை பார்த்தா எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வச்சிடுவேன். ப்ளீஸ் கைஸ், நான் ஒரே ஒரு தடவை அவளை பார்க்கணும். ஷட் அப் சிட். சுஹானாவை விட்டு நீ விலகி இரு. அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, புரிஞ்சுதா? பட் சுகானா என்னதானே லவ் பண்றா? சுஹானா உன்னை லவ் பண்றாளா? கனவு ஏதாவது கண்றியா என்ன? இங்க பாரு சிட், சுஹானாவுக்கு இப்ப நிச்சயம் பண்ணிருக்கிற பையன் இருக்கான்ல, அவ உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட், ஹேண்ட்ஸமாவும் இருக்கா, அதோட ரிச் ஆனவனும். சுஹானாவோட மனசுல இப்போ உன் பேரு கூட இல்ல, புரிஞ்சுதா மிஸ்டர் சீட்டர்? இங்க பாருங்க, ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க. இப்ப நீ போலன்னா நாங்க போலீஸை கூப்பிடுவோம். ஏவ் டீசிங்னு சொல்லி ஜெயில கூட போடுவேன், புரியுதா? இங்க ஒரே ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மினி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. எஸ். நானே போயிடுறேன் மினி. லூசா. மேம், நீங்க கேட்ட சாண்ட்விச். நாங்க கோமா இருக்கோம்னு உனக்கு தெரியலையா?
சாரி மேம். கொஞ்சம் நில்லுங்க. ஆ. இங்க வச்சுட்டு போங்க. எஸ் மேம். ஹனி, நாம பாட்டுக்கு சுஹானாக்கு வரப்போற ஹஸ்பண்ட் சிட்டை விட ரொம்ப ஸ்மார்ட்டாவோ ரிச்சாவோ ஹேண்ட்ஸமாவோ இருப்பான்னு சொல்லிட்டோம். ஆனா அத பத்தி நமக்கு எதுவும் தெரியாதுல்ல. யூ ஆர் ரைட் மினி. அது மட்டும் இல்லாம அந்த நலங்கு சமயத்துல அவங்க நல்லெண்ணெல்லாம் கொடுத்து அமிச்சாங்கல்ல, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. யா, அந்த பையனுக்கு கொஞ்சமாவது ஃபேஷனை பத்தி தெரிஞ்சிருந்தா அவன் ஃபங்க்ஷனுக்கு ஆலிவ் தான் அனுப்பியிருப்பான். அதனால நம்ம நேரடியாவே பையன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா சுஹானாவோட மாமியார் வீடு நமக்கு தெரியாதே. ஆ, நாம ஏன் சஞ்சனாக்கு ஃபோன் பண்ணி கேட்க கூடாது? இல்லப்பா, சஞ்சனா கண்டிப்பா சொல்ல மாட்டா. சரி, அப்புறம் என்ன பண்றது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானாவுக்கு இப்ப நிச்சயம் பண்ணிருக்கிற பையன் இருக்கால, அவ உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட், ஹேண்ட்ஸமாவும் இருக்கும், அதோட ரிச் ஆனவனும். சுஹானாவோட மனசுல உன் பேரு கூட இப்ப இல்ல. சுகனா, உன்னை பத்தி நான் என்னெல்லாம் சொன்னா அது எல்லாத்தையும் மறந்துடு. சுகனா, நான் உன்கிட்ட பேசி ஆகணும், அதுவும் இப்பவே. சுகனா, நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கே நல்லா தெரியும். சுடன் கையை விடு. சுகனா, நீ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது. சுகனா, ஐ லவ் யூ சுகனா. பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப. சுகனா, நம்மளோட காதலுக்காகவாது ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என்ன வந்து பாரு. சுகனா, ஐ லவ் யூ. நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச சுகானா? ஒரே ஒரு தடவை வந்து என்ன பாரு சுகானா. என் மேல சத்தியம், நம்மளோட காதல் மேல சத்தியம். ஈஷானும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எந்த அளவுக்குன்னா, உனக்கு அங்க இந்த அப்பாவோட குறையே தெரியாத அளவுக்கு. சுகானா, pick up the phone. சுகானா, போனை எடு சுகானா. இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? உங்க அம்மா இருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்குன்னு சில ஆசைகள் இருக்காதா? சுகானா, attend my call.
சுகானா இப்ப நீ மட்டும் இங்க வரலனா நான் என்னோட உயிரையே விட்டுருவேன். யூ ஹாவ் டு கம் சுகானா, யூ ஹாவ் டு கம். நீ வருவ சுகானா, கண்டிப்பா வருவ.